ரயில்வே ஸ்டேஷன்ல நம்மளோட லக்கேஜ் எல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது. அது என்னன்னு சொல்லணும்னா முதல்ல லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்க, அப்பதான் சொல்லுவேன். தம்பி சப்ஸ்கிரைப் பண்ணுப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணு அப்பதான் சொல்லுவேன். உன்னதான்ப்பா சப்ஸ்கிரைப் பண்ணு அப்பதான் சொல்லுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணுப்பா. நீ சொல்லவே வேணாம் போ. சப்ஸ்கிரைப் பண்ணு. பெங்களூர் KSR ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருந்தப்போ நம்மளோட லக்கேஜ் எல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு தனி லாக்கர் மிஷினே வச்சிருந்தாங்க. இதை யூஸ் பண்றது ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நம்ம ஃபோன் நம்பரை போட்டு லாகின் பண்ணதுக்கு அப்புறம் 3 டிஃபரண்ட் சைஸஸ்ல லாக்கர் காட்டும். ஸ்மால், மீடியம், லார்ஜ். இதுல நமக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிட்டு எவ்வளவு நேரத்துக்கு தேவைப்படும் டியூரேஷன் எல்லாம் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அமௌண்ட்டை QR கோட்ல ஸ்கேன் பண்ணி பே பண்ணனும்னா ஆட்டோமேட்டிக்கா லாக்கர் ஓபன் ஆயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 6 hours டியூரேஷன் செலக்ட் பண்ணி அந்த லாக்கர் வாங்கியிருக்கேன் அப்படின்னா இதுக்கு நடுவில் ஏதாவது பொருள் எடுக்கவோ இல்ல வைக்கணும்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. திருப்பியும் நம்மளோட லாகின் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டோம்னா பார்ஷியலி பிக்கப் இல்ல ஃபுல்லி பிக்கப்னு 2 ஆப்ஷன் கேட்கும். இதுல நீங்க பார்ஷியலி பிக்கப் பிக் பண்ணிட்டு ஏதாவது பொருள் வைக்கணும்னா வச்சுட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணிடலாம். இல்ல நான் ஃபுல்லாவே எடுக்க போறனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஃபுல்லி பிக்கப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களோட லக்கேஜ் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடும். நம்ம சூஸ் பண்ற லாக்கரோட சைஸ் அண்ட் டியூரேஷனுக்கு ஏத்த மாதிரி வந்து அமௌண்ட் வேரி ஆகும். அதை நீங்க என்னன்னு பாத்துக்கோங்க. அண்ட் என்னோட லக்கேஜ் எல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு நான் இந்த மெத்தடை தான் யூஸ் பண்ணேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. சோ உங்களுக்கு தேவைப்பட்டா வந்து இதை யூஸ் பண்ணி பாருங்க. அண்ட் உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.